ஸ்ரீராம பிரானின் அயோத்தி நகரில் நடைபெறும் கும்பாபிஷேகம் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அயோத்தியில ராமர் பிறந்தார். அப்போ பாலராமரா தான் அவர் அங்கே காட்சி அளிக்கிறார். ஸோ பிறந்த குழந்தை, அதாவது ஒரு சின்ன குழந்தையாகத்தான் அங்கே அவருடைய உருவமே அப்படிதான் இருக்கு. அப்போ பாலராமரா இருக்கும் பொழுது அவர் அப்போ அந்த வயசுல ஹனுமனையோ இல்லைன்னா சீதா பிராட்டியையோ அவர் சந்திக்கல. அந்த அயோத்தியில இருந்தபோது அவர் எப்படி இருந்தாரோ அந்த பாலராமனாக அவர் காட்சி தரார். இதுக்கு இந்த கற்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இதுக்காக பர்மிஷன் வாங்கி அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கற்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒரு அயர்ன் ராடு கூட யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் கோபுரம் எப்படி கற்களால் மட்டுமே செய்யப்பட்டிருக்கோ அதில் அயர்ன் ராடே கிடையாது. அதில் நமக்கு நிறைய தெய்வங்களுடைய ஒரு 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 சாயல் தெரியுது. யாரோ சொன்னாங்க அது பார்க்குறதுக்கு சுவாமி ஐயப்பன் மாதிரியே இருக்குது, அப்புறம் குருவாயூரப்பன் மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த அலங்காரம் பண்ண விஷயங்களை பார்த்தோன்னா ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னா டக்குன்னு குருவாயூரப்பன் மாதிரி இருக்குது. கண்ணில் இருக்கக்கூடிய காருண்யம், கருணை, நீர் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவத்தை அது கொடுக்குறது. அதோடு சேர்ந்து ஒரு ஒரு அழகான புன்னகை. அது ரெண்டு எமோஷனையும் ரொம்ப அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான சிற்பமாக இருக்கிறது. அவரே ஒரு ராமர் தான். அவர் ஒரு ஒரு ஃபோர்ஸ், ஹீ இஸ் அ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு இன்னும் நிறைய ஃபோர்ஸ், மக்கள் ஃபோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய இந்தியாவில் இது ஒரு புதிய வண்டர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் புதிய சின்னமாக, இந்தியாவின் சின்னமாக இது இருக்கும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃப் பதயே நமஹ. சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமர் கோயில் அப்படின்னு வந்துட்டோம்னா பக்கத்தில் கீழே அனுமன் இருப்பாங்க, சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் இருப்பாங்க. இதில் வெறும் ராமன் சிலை மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு இது வந்துக்கல சார். அதுக்கான காரணம் என்ன சார்? அழகான கேள்வி. இது அயோத்தியில் ராமர் பிறந்தார். அப்போது அயோத்தியில் ராமர் பிறந்த விஷயத்தை கொண்டாடக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ அப்போ பாலராமராக தான் அவர் அங்கே காட்சி அளிக்கிறார். ஸோ பிறந்த குழந்தை, அதாவது ஒரு சின்ன குழந்தையாகத்தான் அங்கே அவருடைய உருவமே அப்படி தான் இருக்குது. தோ கையில் வில்லு அம்பெல்லாம் இருந்தால் கூட அவர் சின்ன பாலராமராக தான் இருக்கார். அப்போ பாலராமராக இருக்கும் பொழுது அவர் அப்போது அந்த வயசில் ஹனுமனையோ இல்லைன்னா சீதா பிராட்டியையோ அவர் சந்திக்கலை. ஆர் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியில் இருந்தபோது அவர் எப்படி இருந்தாரோ அந்த பாலராமனாக அவர் காட்சி தரார். அதனால் அந்த உருவத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சார் இப்போ அந்த அயோத்தி கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது சார்? இப்போ உள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சிறப்பு அம்சங்கள்னு எடுத்துட்டோன்னா முதல்ல ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த சிலையை பற்றி நாம் சொல்லிடுவோம். அதாவது அந்த சிலை பார்த்த உடனே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது நமக்கு பார்த்த உடனேயுமே கண்கூடாக தெரிகிறது. அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அதில் ஒரு 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 காருண்யம், கருணை, அதில் ஒரு ஒரு அதில் ஏதோ ஒரு நீர் தேங்கி இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வடிவத்தை அது கொடுக்கறது. அதோடு சேர்ந்து ஒரு ஒரு அழகான புன்னகை. ஸோ ரெண்டு விஷயமும், அதாவது எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகிறது, அதே சமயத்தில் ஒரு இன்பத்தை, ஒரு சுமூகத்தை, ஒரு ஒரு ஸ்வீட்னஸையும் அந்த ஸ்மைல் மூலமாக, அதே சமயத்தில் ஒரு காருண்யத்தையும் அந்த கண்கள் கொடுக்கறது. அது ரெண்டு எமோஷனையும் ரொம்ப அழகாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அழகான சிற்பமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கோவிலுடைய விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது முழுக்க முழுக்க கற்களாலேயே, அதாவது பிரத்யேகமான கற்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த கற்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இதுக்காக பர்மிஷன் வாங்கி அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கற்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதுலேயும் இந்த ஒரு அயர்ன் ராடு கூட யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அயர்ன்னா அதுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்குது. எவ்வளோ வருஷம் நமக்கு தெரியாது. 500 வருஷங்கள் இருக்குமா இல்லை 1000 வருஷங்கள் இருக்குமா நமக்கு தெரியாது. அயர்ன் துருப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி இந்த கற்கள் நம்ம எப்படி தஞ்சாவூர் கோபுரம் எப்படி கற்களால் மட்டுமே செய்யப்பட்டிருக்கோ அதில் அயர்ன் ராடே கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலாகாலத்துக்கும், அதாவது பல வருஷங்களுக்கு
பல 1000 ஆண்டுகளுக்கு இது வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில் அந்த மாதிரி விஷயத்தோட கட்டப்பட்டிருக்கு. அண்ட் ஒவ்வொரு சிலையுடைய, ஒவ்வொரு தூணுடைய, ஒவ்வொரு சிலையுடைய, ஒவ்வொரு சுவருடைய வேலைப்பாடுகளையும் எடுத்துட்டோம்னா, அது வந்து அளவிடற்கரியது. அது எவ்வளோ பேர் உட்கார்ந்து அதில வேலை பண்ணியிருக்காங்க. அந்த சிற்பக்கலை வல்லுனர், இது இது வந்து இந்த வ கல் வடி சிலைய வடிச்சவருக்கும் சரி, அதே மாதிரி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்த வடிச்சவங்களுக்கும் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவங்கள எவ்வளவு சம்மானம் கொடுத்தாலும் அதற்கு பத்தாது. அவ்வளவு அழகான விஷயங்கள். நேர்ல போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த அயோத்திக்கு வாருங்கள்ல சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு தடவையாவது நம்ம போய் அந்த கண்கூடா காட்சிய போய் பார்த்துடணும். சரி, அதே மாரி இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது அவங்களே சொன்ன மாரி 500 ஆண்டுன்றது நமக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாம எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்து இவ்வளோ ஒரு ஒரு கலாச்சாரமிக்க ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து எத நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கோயில் கட்டுனதுக்கு அப்புறம், இந்த கோயில் திறந்ததுக்கு அப்புறம். நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து எல்லாத்தையும் வந்து 7 வண்டர்ஸோட நிறுத்திடுறோம். ஓகே. ஆனா வண்டர்ஸ் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய இந்தியாவுல இது வந்து ஒரு புதிய வண்டர்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதுதான் புதிய சின்னமாக, இந்தியாவின் சின்னமாக இது இருக்கும். பாரதத்தின் புது சின்னமாக இருக்கும். இனிமேல் நாம் சொல்லப் போகிறோம் என்றால், நம்மளுடைய வண்டர், புதிய வண்டர் அப்படின்னு சொல்றோம்னு இருந்ததுன்னா, அது வந்து நம்மளுடைய அயோத்தி ராமர் கோவில் தான் இருக்கும். ஏன்னா, அதில பல அற்புதமான அம்சங்கள அதில சேர்த்து வச்சிருக்காங்க. அண்ட் அதில வந்து எல்லாரும் சேர்ந்து, அதாவது டெஃபினெட்லி இது ஒரு வண்டர்மென்ட் தான். எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்த அது செஞ்சிருக்காங்கங்கிற போது, அதற்கு வந்து அ இ இ இ சின்ன தபசு இல்ல. நேத்திக்கு நெனச்சு இன்னைக்கு பண்ண விஷயம் இல்ல. 10 ஆண்டுகள்ல நடந்த விஷயம் இல்ல. ஸோ இவ்ளோ அ அம் நூத்துக்கணக்கான ஆண்டுகள்ல அதனுடைய அந்த வேட்கை, அந்த தாகம், அந்த ஒரு 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 அ அடங்காத தாகத்தினால தான் இந்த இவ்வளோ அழகான, அற்புதமான கோயில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய நல்விஷயங்கள் நடக்கணும். நம்மளுடைய அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில்கள் கட்டப்பட்டதே வந்து நம்மளுடைய இப்போ தஞ்சை பெரிய கோயிலாகட்டும் சரி, இல்லன்னா ஸ்ரீரங்கம் கோயிலாகட்டும் சரி, இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் சரி, இல்லன்னா இப்போ இருக்கிற ராமர் கோவிலாகட்டும் சரி. அந்த நம்ம கோவில்களே வந்து என்னன்னா, இங்க எல்லோரும் எல்லா எம் எ எம் எல்லா விதமான மக்களும் ஒன்று கூடக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம். அந்த மத நல்லிணக்கம் இன்னைக்கு கூட நெறைய பேரு இஸ்லாமிய அ ம தலைவர்கள் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அது மாரி கிறிஸ்தவர்கள் நெறைய பேர் வந்தது. ஸோ இது வந்து மத நல்லிணக்கத்த தான் நமக்கு அ அ பறைசாற்றுறதே ஒழிய மத்த விஷயங்கள் கிடையாது. அதனால டெஃபினெட்லி இதில ஒற்றுமை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகப்போறது. அண்ட் இதில வந்து என்னன்னா, பாருங்க இவ்வளோ இவ்வளோ பேர் ஒன்று கூடி நம்ம திரட்டி இருக்கோம். எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா, அதுவே ஒரு ஒற்றுமைய தானே காட்டுது. அதே மாரி சார், ராமர் கோயில் நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட கேட்ட கேள்வி தான். ராமர் கோயில்னு வந்துட்டோம்னா, அனுமன் இருப்பாரு. சைட்ல வந்து எல்லாருமே இருப்பாங்க. லக்ஷ்மணன் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, தனியா ராமர் அவர்கள் இருந்தாங்கன்னா, அவர்களுக்கான வழிபாடுகள், இல்ல அந்த ஒரு பிரார்த்தனை செய்வதற்கான வழி வந்து ஏதாவது மாறுபடுமா சார் இப்போ? அ வழிபடுதல்ல வந்து எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ எல்லா கோவில்லயுமே மூலமூர்த்தின்னு ஒண்ணு உண்டு. இப்போ இப்ப நம்ம கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர்ல எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல வந்து மூலமூர்த்தி வந்து கபாலீஸ்வரர் தான். எல்லாருக்குமே சன்னதி இருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிரத்யேக வழிபாடுகள் நடக்கும். இப்ப நீங்க திரிகால பூஜை நடக்கும். அதாவது நீங்க கார்த்தால ஒரு பூஜை நடக்கும். அப்புறம் மத்தியானம் ஒரு பூஜை நடக்கும். அப்புறம் ராத்திரி இரவு பூஜைகள். அதனால திரிகால பூஜைகள்னு இருக்கு. அதே மாரி திரிகால அபிஷேகங்கள்னு இருக்கு. காத்தால ஒரு அபிஷேகம் நடக்கும். மத்தியானம் ஒரு அபிஷேகம் நடக்கும். சாயங்காலம் ஒரு அபிஷேகம் நடக்கும். அந்த மாரி அ நெறைய விதமான வழிபாடுகள் இருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும், ஒவ்வொரு டெய்ட்டிக்கும் இது பண்றது வழக்கம். அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதுக்கு உண்டான அ ப அர்ச்சகர்கள், அதுக்குண்டான புரோகிதர்கள் எல்லாரையும் புரோகிதர்கள் சொல்ல மாட்டோம். அதுக்குண்டான அர்ச்சகர்கள் வந்து அந்த அந்த வழிபாடுக்கு இல்லன்னா அந்த சன்னதிக்கு உண்டான அர்ச்சகர்கள் இருப்பாங்க. அவங்க அந்தந்த வழிபாடுகள செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதனால இதில வந்து எந்த விதமான தடைகளும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. சார், உள்ள இருக்க அந்த ராமர் அவர்களுடைய வந்து சிலைக்கு வந்து வயது என்ன இருக்கும் சார்? அந்த ஒரு என்ன வயதுக்கான சிலைய வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க சார்? பார்க்க போனா அது வந்து ஒரு அ 8, 10 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ராமர் மாதிரி தான் எனக்கு தோன்றுது. நமக்கு வந்து அதில அதில வந்து நமக்கு நெறைய தெய்வங்களுடைய ஒரு 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 சாயல் தெரியறது. யாரோ சொன்னாங்க, "அது பார்க்கறதுக்கு சுவாமி ஐயப்பன் மாதிரியே இருக்கு. அப்புறம் குருவாயூரப்பன் மாதிரி இருக்கு." இன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ண விஷயங்கள பார்த்தோன்னா 2 சைட்லயும் வந்து 2 ஒரு ஒரு சின்ன ரவுண்ட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னா டக்குனு குருவாயூரப்பன் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே அகைன் அ நம்ம வந்து ரொம்ப ஆன்மீகர்
ரொம்ப பெரியவங்க, ரொம்ப ஆன்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வம் ஒன்று தான். அதனுடைய அவதாரங்கள் தான் வேற வேற. ஸோ நமக்கு ஒரே அ சிலையில, ஒரே வடிவத்தில நமக்கு நம்ம பல தெய்வங்களையும் நாம பார்க்கறதுக்கு உண்டான விதத்தில இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு வேணா சொல்லலாம். அதுக்கு வயசுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒரு 10, 12 வயசுன்னு எனக்கு கண்ல படுறது. சார் அதே மாரி இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்களா சார்? அந்த வழிபாடுகள் இன்னைக்கு நடந்தத பத்தி சொல்லுங்க சார். அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? வழிபாடுகள் வந்து இது வந்து எவ்வளவு மந்திரங்கள் அ அ சொல்லப்பட்டன. எவ்வளவு அந்த ஆரத்தி எடுத்த விஷயம், அ பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் வந்து அ சளைக்காம அந்த கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு ஆரம்பிச்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி வரைக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் வந்து அப்படியே சாலிடு கல்லா உட்காந்து அங்கேயே அவங்க என்னென்ன பூஜை முறைகள, என்னென்ன வேத மந்திரங்கள ஜெபிச்சாங்களோ, அவ்வளோ வேத மந்திரங்களுக்கும் அவர் வந்து ஒரு இம்மி நகராம, அ அந்த இடத்திலேயே உட்கார்ந்தபடி அந்த விஷயங்கள அதுக்கு வந்து அனுகூலமாக இருந்திருக்காரு. ஸோ இதுவே இன்னைக்கு ஹீரோ வந்து டெஃபினட்டா ராமர் தான். அவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கோ, அது எல்லாருமே அனுஷ்டிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. எல்லாருமே பொறுமையாக இருந்து, வெயில்னும் பாராதைக்கு எல்லாரும் வந்து வெட்ட வெளியில தான் உட்காண்ட்ருந்துருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட ம பிரதம மந்திரி அவர்கள் வந்து பேசும்போது, எல்லாரும் வந்து ஸ்டேஜில வந்து பேசும்போது 3 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். 2:30 மணி, 3 மணி இருக்கும். அதுவரைக்கும் எல்லாரும் பொறுமையாக இருந்து, அந்த பூஜை முறைகள் எல்லாமே இன்னும் பூஜை முறைகள் நெறைய இருக்கும். இது வந்து ஸ் வெ வெ இந்த ஜனங்கள கருதி, இவங்கள கருதி, எல்லாத்தையும் கருதி வந்து அவங்க வந்து ஒரு ஹ்ரஸ்வமாக ஒரு 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 கேப்சூல்டாக கூட பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் நெறைய பூஜை முறைகள் இருக்கும். ஸோ அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் அந்த பிராண பிரதிஷ்டை செய்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ள அத முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த வைபவம் மாத்திரம் தான் நமக்கு காண்பிக்கப்பட்டது. பட் அதற்கு வந்து அப்புறமா நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அதெல்லாம் வந்து தினப்படி நடக்கிறதாகத்தான் இருக்கும். நமக்கு ஆனா எல்லாத்தையும் நம்ம பப்ளிக்குக்கு எல்லாரையும் ஹோல்டு பண்ண முடியாது இல்லையா? அதனால இப்ப என்னென்ன விஷயங்கள் காண்பிக்க வேண்டுமோ அத மட்டும் தான் நமக்கு காண்பிச்சிருக்காங்க. சார் அதே மாரி இறைவன் வந்து வழிபடுறவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்லது நடக்கும் சார். அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு செயல வந்து செஞ்சிருக்காருன்னா, அவரோட வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ? டெஃபினட்டா நல்லாயிருக்கும் சார். அதில ஒண்ணும் சந்தேகமே வேண்டாம். அவருக்கும் சரி, அவரை சார்ந்தவங்களுக்கும் சரி, இதில எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர் டெஃபினட்டா நல்லா தான் அ அவருக்கு எல்லா விதத்திலயும் நெறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவர் தனி அ அ மனிதர் இல்ல. அவர் வந்து ஒரு 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 பெரிய அவர் வந்து ஒரு எனிக்மா. அவர் வந்து அவரே ஒரு இப்ப நம்ப ம் அ வி வி அவரே ஒரு ராமர் தான். அவரு ஒரு 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 ஃபோர்ஸ். ஹி இஸ் அ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு இன்னும் நெறைய மக்கள் ஃபோர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ப ம ஃபாலோவர்ஸ் அவருடைய லீடர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அண்ட் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் வரப்போறாங்க. ஸோ அது மாதிரி இட்ஸ் அன் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு லீடர் எப்படி இருக்கணும்? ஒரு அம் நாட்டை எப்படி நம்ம வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும்? அதில டிசிப்ளின் எப்படி இருக்கணும்? அந்த டிசிப்ளின வந்து போதிக்காதைக்கு, தான் அந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணி, அத லீடர்ஷிப் பை எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸாம்பிளாக இருந்து மத்தவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்ப கத்துக் குடுக்குறார். அதாவது டெபிக்ட் பண்றார். சொல்லல, வாழ்ந்து காட்டுறார். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு அதாவது எங்க குரு மஹாத்ரியாம என்ன சொல்லுவாருன்னா, "வென் யூ ஆர் அலைன்டு, தென் எவ்ரிதிங் ஹேஸ் டு ஃபாலோ." அதாவது கிராவிட்டி வந்து நீங்க இப்படி சாஞ்சு உக்காந்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்துருவீங்க. பட் கிராவிட்டிக்கு அலைன்டா உட்காண்ட்ருந்தோம்னு இருந்தா டெஃபினட்டா நமக்கு வந்து எந்த உபாதையும் கிடையாது. நம்ம சாஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருவோம். அந்த மாதிரி இவர் வந்து ஹி இஸ் அலைன்டு டு த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் வேல்யூஸ், தத்துவங்களுக்கு இவர் வந்து அலைன்டா இருக்கார். அவர் யார் அலைன்டா இருந்தாலுமே, கிராவிட்டி வந்து அவங்கள எந்த விதத்திலயும் பிரச்சனை பண்ணாது. அந்த மாதிரி வேல்யூஸ் தான் அந்த வேல்யூஸ போதிக்கிறது தான் நம்மளுடைய சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்த உள்வாங்கி அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, இவருடைய வாழ்க்கையும் சரி, இவரை சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் டெஃபினட்டா நல்லா தான் இருக்கும். சரி அதே மாரி மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு. 2024 ஜனவரி 22 வந்து சாதாரண நாள் அல்ல. கலாச்சாரத்தின் புதிய யுகம் அப்படின்ற நாள வந்து நம்ம இனிமே கொண்டாட போறோம்னு சொல்லியிருக்காங்க சார். அத பத்தி உங்க கருத்து? டெஃபினட்டா. இது வந்து அ எங்களுடைய பாரதியார் நாடகத்தில ஒரு அழகான டயலாக் வரும்.
பாரதிக்கு முன் பாரதிக்கு பின், அதாவது தமிழ் இலக்கியமே பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் அப்படிங்கிற பேசப்படும் நாள் வரத்தான் போகிறது. ஏன்னா பாரதிக்கு முன்னால் வந்து வேறு மாதிரி ரொம்ப செந்தமிழாக இருந்தது. ஆனால் எல்லோரும் பேச்சு வழக்கில் பேசக்கூடிய தமிழை பாடல்கள் மூலமாக கவிதைகளாக தந்தவர் பாரதியார். அதே மாதிரி இது வந்து ஒரு 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 எபிஃபெனின்னு சொல்லுவார் நம்ம குரு. அது மாதிரி இது வந்து ஒரு மொமெண்ட். இந்த மொமெண்ட் வந்து பிஃபோர் அயோத்தியா ராம் மந்திர், ஆஃப்டர் அயோத்தியா ராம் மந்திர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 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 ஜங்ஷன் பாயிண்ட், ஒரு மீட்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து ஒளிமயமான எதிர்காலங்கிற மாதிரி இனிமேல் இது வந்து பாரதமே டிஃப்ரெண்ட்டாக எல்லாராலையும் பார்க்கப்பட போகிறது. அண்ட் இது வந்து இனிமேல் வந்து ஒரு கல்ச்சுரல் டெஸ்டினேஷனாக இருக்க போகிறது. நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய கோடிக்கணக்கான மக்களுக்காக மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கும் இது ஒரு டெஸ்டினேஷனாக இருக்க போகிறது. இன்னும் ஜாஸ்தி பேரை நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். இன்னும் நல்ல நல்ல வைப்ரேஷன்ஸ் இன்னும் உலகம் முழுக்க பரவ போகிறது. அதற்கு இந்த தினத்துக்காக நம்ம எல்லோரும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. ஜெய் ஸ்ரீராம்.